ஃபஸ்ட்டு வந்து நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு இதில் இன்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக நான் கொடுத்துருக்க அந்த பீட் மார்க் அப்படின்ற ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக எப்பயும் போல் நானே என்ன பண்ணியிருப்பேன் கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு இருக்க இந்த டெம்ப்ளேட் இருக்குது பதிலாக, அதாவது இப்போ மதுரை டிஸ்ட்ரிக்டோட அந்த மேப் இருக்குது பதிலாக. ஸோ இதே மாதிரி உங்களோட டிஸ்ட்ரிக்டை வச்சு எப்படி மேக் பண்ண நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம இந்த எடிட் கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இந்த சைடு ஆட் பண்ணிங்க, அந்த பீட் மார்க்கில் ஆட் பண்ணிங்க, அந்த இமேஜ் அந்த டெம்ப்ளேட்லாம் ஃபஸ்ட்டு நம்ம இமேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து இந்த மேப்பை எப்படி நீங்கள் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறத நம்ம லாஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் இந்த பீட் மார்க்கு பதிலாக இந்த பீட் மார்க்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 குரூப், அதுக்கடுத்து இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எம்டியாக தான் பீட் மார்க் கொடுத்துருவேன். இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஆட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அடுத்த பீட் மார்க் அளவு அதை இழுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி கரெக்டாக நான் கொடுத்துருக்க எல்லா பீட் மார்க்குமே நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை ஃபஸ்ட்டு கரெக்டாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு நான் ஒரு குரூப் ஒன்று கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட், அதாவது அந்த மேப் டெம்ப்ளேட் முடிஞ்சக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குரூப், இந்த குரூப்பில் எப்படி ஃபஸ்ட் நம்மளோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது எப்பயும் பண்ணுற மாதிரிலாம் பண்ண போகிறதுல கொஞ்சம் கஷ்டமானதா. ஸோ அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க குரூப் இருக்குது பதிலாக ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இல்லை கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி 2 லேயர் வரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங் வச்சுக்கோங்க, அந்த 0.0 செகண்டில் வச்சுட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணிட்டு அடுத்து இந்த மீடியா அப்படின்ற டச் பண்ணிவிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களோட இமேஜ் இருப்பதில்ல, அந்த இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன்னா ஸோ என்னோட இமேஜ் ஃபுல்லாக இருக்க மாதிரி இப்போ இந்த இமேஜ் கூட நான் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜை எடுத்துட்டு இதை நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக இந்த மாதிரி இழுத்து இந்த வீடியோவில் அந்த இமேஜோட லாஸ்ட் வரை இந்த மாதிரி இழுத்து செட் பண்ணிங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் பாதியை மட்டும் தான் நம்ம கிராப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அந்த எல்லா லேயருக்கும் கீழே கொண்டு வந்துங்க. கீழே கொண்டுட்டு வந்துட்டு இப்போ நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு அந்த இமேஜ் டச் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு அந்த இமேஜோட டாப் இருக்குது பார்த்தீங்களா, அந்தளவுக்கு அதாவது நம்மளோட ஹெட்டு பாதி தெரிகிற அளவுக்கு மட்டும் இந்த அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அடுத்து 2வது இருக்குது பதிலாக அந்த குரூப்பை டச் பண்ணுங்கள். ஸோ இப்போ அதே ப்ராசஸ் தான். ஃபஸ்ட் அந்த 2வது குரூப்பை டச் பண்ணிட்டு அந்த எடிட் குரூப்பில் போயிட்டு அந்த இமேஜோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணிட்டு அடுத்தது மீடியான்றல போயிட்டு இதில் அதே இமேஜை மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு இதை ஃபஸ்ட்டு அந்த வீடியோ லாஸ்ட் வரை இழுத்துட்டுக்கோங்க. இழுத்தக்கப்புறம் இதை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே கொண்டுட்டு வந்துருங்க. கீழே கொண்டு வந்து இப்போ நம்ம அந்த இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளோட ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு தானே வச்சுருந்தோம். ஸோ அதிலிருந்து அப்படியே கீழே கொஞ்சம் தள்ளி நீங்கள் நோட் பண்ணும்போதே கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட கையளவு இருக்கா, அந்த கையில் பாதி இருக்கா. ஸோ இதை நான் நோட் பண்ணிக்கிறேன். நோட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படியே பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இதுக்கு அடுத்த டெம்ப்ளேட் இருக்குது பதிலாக அந்த 3வது டெம்ப்ளேட் அதை நான் இப்போ டச் பண்ணிக்கிறேன். அதை டச் பண்ணிட்டு ஸோ அதில் கீழே இருக்க அந்த எடிட் குரூப்பில் போயிட்டு எப்பயும் போல கரெக்டாக ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணிட்டு அடுத்து இந்த மீடியாவில் போயிட்டு அதே இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அந்த நம்ம என்ன பண்ணுவோம் எப்பயும் போல கரெக்டாக அதளவு இழுத்துட்டு ஸோ இப்போ அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டுட்டு வந்துட்டு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னோட கையளவு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் கரெக்டாக அந்தளவு முன்னாடி எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதை விட கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி மேலே ஏற்றி வச்சாலே போதும். ஈஸியாக வந்து நமக்கு அந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக தெரிகிற மாதிரி மட்டும் நீங்கள் கொஞ்சம் அந்த பாதியாக மூவ் பண்ணி வச்சாலே போதும். வேறு லெவலில் எஃபெக்ட் வந்து நீங்களே மேக் பண்ணிடலாம். ஸோ இந்த 3 லேயரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இமேஜ் எல்லாமே கரெக்டாக வந்து அரேஞ்ச் ஆனது. ஸோ இந்த அளவுக்கு நீங்களும் கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் இருக்க லேயர் நீங்கள் பண்ணாலே போதும் ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ மீத இருக்குது பதிலாக இந்த லேயர். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அடுத்து நான் கொடுத்துருக்கேன் அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் 2 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 2 எஃபெக்ட்டில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த முதல் எஃபெக்ட் இருக்குது பதிலாக அந்ததோட எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த குரூப் இருக்குது பதிலாக இந்த குரூப்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதுல அந்த ஒரே ஒரு இமேஜில் மட்டும் என்ன பண்ணால் கரெக்டாக அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதில் மட்டும் ஆட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே என்ன பண்ணால் ஒரு 2 சின்ன இமேஜ் விட போகிறோம். ஸோ கரெக்டாக 2 இமேஜ் விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க 3வது இமேஜில் இதே எஃபெக்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சுட்டு அதே மாதிரி 2 சின்ன இமேஜ் விட்டுட்டு அதுக்கு அடுத்த இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட். ஸோ இப்போ ஈஸியாக வந்து நம்ம மொதல் எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இந்த மீத நடுவில் இருக்குது இந்த 2 சின்ன இமேஜ். ஸோ இதுக்கு மட்டும் நம்ம அடுத்த இருக்க எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு அடுத்து நான் கொடுத்துருக்கேன் அதே சேக் எஃபெக்ட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணினா இதில் நமக்கு இனி மீத இருக்கிறது என்ன இந்த லாஸ்ட் இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட். ஸோ இந்த ஒரே ஒரு எஃபெக்ட்டை நம்ம வெறும் எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ண போகிறதில்ல, அந்த லேயரை தான் காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த லேயரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணால் இதில் இந்த நாளாக இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இனி மீத இருக்க எல்லா இமேஜும், அதாவது இந்த 2 சின்ன இமேஜஸ் விட்டால் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன இமேஜில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக ஃபஸ்ட்டு இருக்க 2 சின்ன இமேஜில் மொதல் இமேஜை டச் பண்ணிவிட்டு அந்த டூப்ளிகேட்டை மறுபடியும் டச் பண்ணால் இல்லை லாஸ்ட் இருக்க அந்த பேஸ்ட் ஸ்டைல் இந்த ஆரம் இருக்க டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் மட்டும்
ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ஈஸியாக நமக்கு அந்த எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி மறுபடியும் அடுத்த இமேஜ் டச் பண்ணி இப்போ நீங்கள் சும்மா அந்த டூப்ளிகேட் டச் பண்ணிட்டு இப்போ அந்த லாஸ்ட் இருக்க பேஸ்ட் ஸ்டைலில் மட்டும் கொடுத்தாலே போதும், நமக்கு அந்த எஃபெக்ட் மட்டும் தான் பேஸ்ட் ஆகும். இதை நீங்கள் ஒன் டைம் மட்டும் ஆஃப் பண்ணாலே போதும். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணி கரெக்டாக நீங்கள் அந்த ரெண்டு இமேஜ் நம்ம எத்தனை இமேஜ் இருக்கோ ஸோ அந்த இமேஜஸ் எல்லாத்துக்குமே இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக மேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான எஃபெக்ட்டை நீங்களே ஈஸியாகவே மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.